நாகை மீனவர்கள் மீது கடந்த 2 நாட்களில் 3 முறை இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் செருதூர் மீனவ கிராமத்தை சேர்ந்த சண்முகம் என்பவருக்கு சொந்தமான படகில் 4 மீனவர்கள் நேற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். நேற்று மாலை கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது 2 படகுகளில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் 7 பேர் மீனவர்களின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டியுள்ளனர். பின்னர் தமிழக மீனவர்களை சரமாரியாக தாக்கிய அவர்கள் 3 லட்சம் மதிப்பிலான வலைகள், கண்காணிப்பு கருவி உள்ளிட்ட மீன்பிடி கருவிகளை திருடி தப்பி சென்றனர். இதனால் அதிர்ச்சியடைந்த தமிழக மீனவர்கள் செருதூர் மீன்பிடி இறங்குதளம் வந்து சேர்ந்தனர். கடலில் நிம்மதியாக தொழில் செய்ய முடியவில்லை என்று கண்ணீருடன் கூறியுள்ள மீனவர்கள், இந்திய எல்லையில் புகுந்து இலங்கை கடற்கொள்ளையர்கள் கொள்ளையடிப்பதை இந்திய கடற்படை அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என்றும் வேதனை தெரிவித்துள்ளனர். நடுக்கடலில் சுதந்திரமாக மீன்பிடிக்க நடுவண் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதேபோன்று ஆறுகாட்டுத்துறை மீனவர்கள் மீதும் தாக்குதல் நடைபெற்றுள்ளது. கடந்த 2 நாட்களில் 3வது முறையாக நடைபெற்றுள்ள இந்த தாக்குதல் நாகை மாவட்ட மீனவர்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது.